ஹே ஆட தங்குங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை ஹார்ட் வித்தவுட் யூ. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். இன்ஸ்டா லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணா உங்கள் அம்மா உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. உங்கள் ரூமே அவ்வளோ டார்க்காக இருக்குது. உங்கள் அம்மா லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. பெட்டில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. லைட்ஸ் ஆன் ஆனதும் உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி எழுந்து உட்காடுறீங்க. நீங்கள் தூங்கலாம் இல்லை, சும்மா படுத்து தான் இருந்திருப்பீங்க. என்னம்மா சாப்பிடவா வயன்? இல்லை, எனக்கு வேண்டாம். உன்னை சாப்பிட வான்னு சொன்னேன். எனக்கு பசிக்கலம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். உங்கள் அப்பா கீழே இருக்காரு, ஒழுங்காக வந்து சாப்பிட்டு. சரி, நீங்கள் போங்க, நான் வரேன். இப்போவே என் கூட பா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேம்மா, நீங்கள் போங்க. உங்கள் அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸே அவ்வளோ டல்லாக, உங்கள் ஐஸில் டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் உங்கள் லிப்ஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக போயிட்டு டைனிங்கில் உட்காடுறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா இன்னும் இவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற வயன்? நீங்கள் அமைதியாக போன டைரக்ஷன்லேயே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. உன்னை தான் கேட்குற வயன், பதில் சொல்லு. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற? அப்போ வர வரைக்கும். உனக்கு என்ன பைத்தியமா வயன்? ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துகிற? இங்கே பாருங்க, என்னால் யாரும் கஷ்டப்பட தேவை கிடையாது. ஏன் ஏன் வயன், ஏன் இப்படி இருக்க? அவனே நினச்சிட்டு கடைசி வரைக்கும் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவன் செத்துட்டான் வயன், அவன் செத்துட்டான். இல்லை இல்லை, அவன் சாகலை, உயிரோட தான் இருக்கான். அவன் வருவான். என் ஜிமின் என்னை தேடி வருவான். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். ஆனால் அதுக்காக என் ஜிமின் செத்துதான் இன்னொரு வாட்டி சொன்னீங்க, அப்பா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக உங்கள் ரூமுக்கு போயிட்டு சட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட, பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களா? இவன் எப்போ மாற போகிறான்னு தெரியல. இவளை பார்க்கறக்கே கஷ்டமாக இருக்குங்க. செத்து போனவனுக்காக இவன் பைத்தியமாக காத்துட்ருக்கா. அவன் வரமாட்டாங்கிறத எப்போ புரிஞ்சுக்க போகிறாளோ தெரியலங்க. எனக்கு என் பழைய வயன் வேணுங்க. விடுமா, அவள் கண்டிப்பாக மாறுவா. எப்போங்க? எப்போ? அவன் போய் 5 வருஷம் ஆகுது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவன் இப்படி தானே இருக்கா. நானும் அப்போ மாறிடுவா இப்போ மாறிடுவான்னு நம்பிட்டு இருக்கேன். ஆனால் அவன் மாறுற மாதிரியே இல்லைங்க. எனக்கு எனக்கு என் பழைய வயன் வேணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா செம்மையாக அழுதுட்ருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் உங்கள் ரைட்டிங் டேபிளில் உட்காண்ட்ருக்கீங்க. எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருக்குது. அங்கே டேபிள் லைட் மட்டும்தான் ஆனில் இருக்குது. டேபிளில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் ஜிம்முன்னு ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் லிப்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். நீங்கள் பார்க்கில் தான் ஜாகிங் போயிட்டுருக்கீங்க. அப்போது குட்டி குட்டி பசங்கள்லாம் உங்ககிட்ட ஓடி வராங்க. அவங்க ஃப்ளாஸ் பொக்கே, சாக்லேட், பலூன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து நீல் டவுன் பண்ணுறீங்க. அக்கா இந்தாங்க. என்ன என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு அண்ணா கொடுத்து விட்டாரு. ஏது அண்ணாவா? ஆமாம், அதுவும் அங்கே இருக்காரு, அவர் தான். அங்கே இருக்கிறது ஜிமின் தான். அவங்கள பார்த்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணுறான். ஓ, இந்த அண்ணா தானா? நீங்கள் அவனை கண்டுக்காம, சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்படி டெய்லி வந்து ஃப்ளாஸ் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? நானும் இதெல்லாம் வாங்க போகிறதே இல்லை. எங்களுக்கு தெரியுமே நீங்கள் இது எதுவுமே வாங்க மாட்டீங்கன்னு. ஏன்னா தெரியுமா? ஆமாம், ஜிமின் அண்ணா சொன்னார், எப்படியும் நீங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டீங்க, அதனால் இந்த சாக்லேட், பலூன்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளாஸ் எல்லாம் எங்களே எடுத்துக்க சொன்னார். ஓ, அதையும் அவரே சொல்லிட்டாரா? ஆமாம் ஆமாம். அப்போ சரி, உங்கள் அண்ணா கிட்ட போய் சொல்லுங்கள், என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிமின் நீங்கள் போகிறதே பார்த்துட்டு உங்கள் பின்னாடி ஓடி வரான். ஏங்க
எங்க நில்லுங்க. என்ன என்னங்க நீங்க எதுவுமே வாங்காம போறீங்க? நான் எதுக்கு வாங்கணும்? இல்ல, உங்களுக்காக தாங்க இது. ஓ, அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்களாமே, நான் எப்படியும் இதை வாங்க மாட்டேன்னு. ஐயோ, நீங்க வேற. அ, அப்படிலாம் இல்லைங்க. அது சும்மா பசங்களை ஏமாத்துறதுக்காக. ஓ, அப்போ உங்களுக்கு தெரியும் நான் வாங்க மாட்டேன்னு. ஆ, அப்படி இல்லை. ஒரு சின்ன நம்பிக்கை தான். அது சரி. அப்படின்ட்டு போறீங்க. ஒரு நிமிஷம். என்ன என்னங்க நீங்க 6 மந்த்தா உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். எதுவும் சொல்லாமலே போறீங்களே. நான் தான் சொன்னனே முடியாதுன்னு. அது அப்போங்க. இப்போ ஏதாவது மாறி இருக்கலாம்ல. அதெல்லாம் எதுவும் மாற கிடையாது. சரிங்களா? பயன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சும்மா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு உன்னை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை விட்டு போற பையன் நான் கிடையாது. அப்படின்ட்டு உங்க வயசோட உங்களை க்ளோஸா எடுக்கிறான். உன்னை உண்மையா லவ் பண்றேன். இப்போ சொல்றேன். உன் கண்ணை பார்த்து சொல்றேன். ஐ லவ் யூ. என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. பிளாங்கா ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ரியலைஸ் பண்ணிட்டு சாரிங்க, ஒரு எமோஷனில் பிடிச்சி இழுத்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆகுறது. நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, ஓய் என்ன எதுவும் சொல்லாமலே போகிற போடாடே அப்படின்ட்டு டேர்ன் பண்ணி சிரிச்சிட்டே போகிறீங்க. ஜிம்மன் 6 மந்த்தா உங்களை லவ் பண்ணுறான். ஸ்டார்டிங்கில் ஜிம்மன் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லலை. ஸோ அப்படியே உங்கள் வீட்டில் தான் நைட்டு உங்களுக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது. இன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் எழுதுறீங்க. மெயினாக ஜிம்மன் பற்றி எழுதும்போது உங்களுக்கு ஒரே ஸ்மைலாக தான் இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா என்ன இருக்குமோ? ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் போல் நீங்கள் பார்க்கில் ஜாகிங் போயிட்டுருக்கீங்க. அந்த பசங்களும் வந்து உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஜிம்மன் ஒரு க்யூரியாசிட்டியோட உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறீங்க. ஜிம்மனுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. அந்த குட்டீஸும் ஜம்ப் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. ஜிம்மன் உங்ககிட்ட வரான். ஜிம்மன் அண்ணா பார்த்தீங்களா, அக்கா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆமாம், ஆனால் எங்களுக்கு சாக்லேட் அது நான் அப்புறம் வாங்கி தரேன். இப்போ நீங்கள் போய் விளையாடுங்க. சரி அப்படின்ட்டு அந்த குட்டீஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, இது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்களோ அதுக்காக தான். அப்போது இதை நான் ஓகேன்னு எடுத்துக்கலாமா? அப்போது ஒரு ஹக்கு. ஏன்னா இல்லை, அது நீங்கள் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே தான் ஜிம்மனும் நீங்களும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டேஸும் பாஸ் ஆகுது. ஒன் டே நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டோட. யூன் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு என் ஆளோட வெளியே போகிறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிடி. வர வர நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லாமல் போயிட்டாங்க? பின்ன என்ன, இப்போல்லாம் என் கூட நீ சரியாக பேசுகிறதே இல்லை. வீட்டுக்கு போகும்போது எப்பவும் ஒன்றா தான் போவோம். ஆனால் இப்போ உன் ஆள் கூட நீ கிளம்பி போயிடுற. ஏய், நான் என்ன அடிக்கடியாக போகிறேன்? எப்பயாச்சும் தானே. அது சரி. ஆமாம், நான் உன் ஆளை பார்க்கணுமே. இல்லை, என் ஃப்ரெண்டோட ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். சரி வா, அவன் வெளியே தான் இருப்பான். நீங்களும் யூனும் ஜிம்மன் கார் கிட்ட வரீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்ததும் கார்லேருந்து வெளியே வரான். வந்து உங்களை ஹக் பண்ணுறான். இங்கே யூன் வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஹே யூன், என்னடி ஆச்சு? பையன், கொஞ்சம் இப்படி வாயேன். ஏண்டி? நீ வா வயன் அப்படின்ட்டு உங்களை கொஞ்சம் தள்ளி கூட்டு போகிறா. என்ன சொல்லு. உனக்கு கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் பிஜேவை தெரியுமா? பிஜே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர். தெரியும், ஆனால் பார்த்ததில்ல. ஹே லூஸு, உன் ஆள் தாண்டி அது. என்னடி சொல்கிற? சத்தியமா இங்கே பாரு அப்படின்ட்டு அவள் ஃபோன்லேருந்து ஒரு ஆர்டிக்கலை காட்டுறா. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மன் கிட்ட போயிட்டு எதுவுமே பேசாமல் காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மனும் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஹே வயன், பேசாத. என்னடி பேசாதன்னு சொன்னேன்? வயன், பேசாதன்னு சொன்னேன். ஏதாவது பேசுன அப்புறம் நான் வெளியே குச்சிடும் பார்த்துக்கோ. ஏன்னாச்சு இவளுக்கு? சரி,
எங்கே போகட்டும்? எங்கேயாச்சும் போ. ஜிமனுக்கு என்னன்னே புரியல. அவன் உங்களை பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயும் நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஏ வயன், என்னடி ஆச்சு? பேசாத பேசாத பேசாதனா நீயும் பேச மாட்ற, என்னையும் பேச விட மாட்ற. என்ன யார் நீ? ஜிமன். அது எனக்கு. மற்றவங்களுக்கு அவங்களுக்கும் நான் ஜிமன் தான். அப்படியே போட்டேனா? நீ வெறும் ஜிமன் இல்லை, பாக் ஜிமன், பிஜே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர். ஜிமன் உங்களை ஷாக்காக பார்க்குறான். என்ன பார்க்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். எதுக்கு என்கிட்டேருந்து மறைச்ச? மறைக்கணும்னு இல்லை வயன். அப்புறம் வேற என்ன? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற, அது போதாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்லை, பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் தான். இப்போ இது எல்லாத்தையும் நான் சொல்லி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீ என்னை அக்செப்ட் பண்ணியிருப்பியா சொல்லு? நீ என்னை வேறு மாதிரி நினச்சிருப்ப. கரெக்ட்னா, ஆனால் நீ சொல்லியிருக்கலாம். சரிடி விடு அப்படின்ட்டு ஜிம்மன் உங்களை சைடில் இருந்த மாதிரி ஹக் பண்ணுறான். உங்கள் சிக்ஸில் கண்டினியூஸாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். போதும், இருந்தாலும் நீ சொல்லியிருக்கலாம், நான் லவ் பண்ணுற பையன் கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனுன்னா எனக்கு தானே கெத்து. சரிடி, ஆனாலும் ஜிமன் அப்படிங்கிறதுக்குள்ள உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸே ரொம்ப லாங்காக போகுது. ஜிமன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். ஐ லவ் யூ. திருப்பி சொல்லணுமா என்ன? அடிங்க அப்படின்ட்டு உங்கள் ஹிப்ஸில் கிச்சு கிச்சு மூட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிமன் ஜிமன் போதும். சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி என் குட்டி குரங்க. சரிடி சொல்லு, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீயும் உங்கள் வீட்டில் பேசு, ஓகேவா? ஜிமன் அமைதியாக இருக்கான். ஜிமன் என்னாச்சு? உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லு. எனக்கு யாரும் இல்லை வயன். ஏன்னா? ஆமாம், எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா என் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஆஃப்னேஜில் தான் இருந்தேன். ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆஃப்னேஜை விட்டு வெளியே வந்தேன், படித்தேன், ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், பிஜே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர். இவ்வளோ இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸால் அவனோட சிக்கை கட் பண்ணிவிட்டு இனிமே நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன், புரியுதா? இன்னொரு வாட்டி அப்படி சொன்னேன் பிச்சிருவேன், பார்த்துக்கோ. சரி சொல்லலை. ஜிமன் நாளைக்கு என் வீட்டுக்கு வாயேன். எதை? நானா? ஆமாம், என் அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ பயப்படுற மூஞ்ச பாரு. இல்லை, சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்கலனா? அதெல்லாம் பிடிக்கும், எனக்கு பிடிச்சா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். ஓ அப்படியா? உனக்கு ஒன்று தெரியுமா? உன் மூஞ்ச என்னை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. எதை? வெளியே போய் கேட்டுப்பாரு இந்த ஜிம்மனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. எத்தனை பொண்ணுங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நான் ஓகே சொன்னால் போதும். ஓ அப்போ போங்க சார். ஆனால் எனக்கு நீ தாண்டி வேணும். நீ என்ன சொன்னாலும் நீ சுமாராக தான் இருக்க. ஏய் எனக்கு இன்னாடி குறை, அழகு இல்லையா, அறிவு இல்லையா? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், அப்புறம் என் மேலே கோவப்படக்கூடாதுப்பா அப்படின்ட்டு பின்னாடி பின்னாடி போகிறீங்க. ஜிம்மனுக்கு புரியுது நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு. அடிங்க அப்படின்ட்டு உங்களை தொத்துட்டே வரான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. ஜிம்மன் தான் ஹார்ன் வச்சிட்ருக்கான். நீங்கள் விண்டோ வழியாக பார்த்துட்டு கீழே இறங்கி வரீங்க. ஜிம்மன் கிட்டே போயிட்டு, அச்சோ என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியா? ஆமாம், சரிவா உள்ளே போகலாம். பயன், என்னடா ஏன் அங்கே நிற்கிற? இல்லை, அது எனக்கு பயமாக இருக்குது. என் பின்னாடி 6 மாதம் சுத்த தைரியம் இருக்குது, ஆனால் என் அப்பா அம்மா கிட்டே பேச தைரியம் இல்லை. அது பயன். அடா வாயா அப்படின்ட்டு அவன் ஆண்டை பிடிச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அம்மா அம்மா அப்பா. என்னடி எதுக்கு கத்துற? இங்கே வாமா. என்ன வயன்மா? வாங்க வாங்க சொல்கிறேன், வந்து உட்காருங்க. ஜிம்மன் நீயும் உட்காரு. அம்மா அப்பா, இவன் தான் ஜிம்மன், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்போ உங்கள் அம்மா ரெண்டு இது எப்பத்துலேருந்து? அது ஒரு 3 மந்த்ஸா. இன்னும் கொஞ்ச நாளில் நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இது மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? யாரை கேட்டு முடிவு பண்ண? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும். என்னால் அதை ஒத்துக்க முடியாது.
அப்பா பாருப்பா அம்மாவை. ஒரு நிமிஷம் இரு வயன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்துட்டு லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற. இது ரொம்ப தப்பு வயன். அப்பா என்னப்பா நீங்களும்? இங்கே பாரு வயன், அம்மா சொல்கிறேன், இது சரி வராது. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பேன்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஜிம்மனை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன். அவனும் என்ன தான் மேரேஜ் பண்ணிப்பான். என்ன ஜிம்மன்? ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம். ஏன் தம்பி, உனக்காவது விவரம் வேண்டாமா? அவள் தான் சின்ன பொண்ணு, தெரியாமல் பண்ணுறா. இல்லை அங்கிள், அது நான் பையனை லவ் பண்ணுறேன். அவள் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. அவளும் அப்படி தான். எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. ஆஃபனேஜில் தான் வளர்ந்தேன். தனியாகவே இருந்த எனக்கு இப்போ வயன் இருக்கா. வயன் மூலமாக இப்போ நீங்கள் எனக்கு கிடைக்க போகிறீங்க. என்னை நம்புங்க அங்கிள், நல்லா பார்த்துப்பேன். உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஜிம்மனை ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் அப்பா ரெண்டு பையனோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். எங்கள் பொண்ணுக்கு பிடிச்சக்கப்புறம் நாங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறோமா என்ன? எங்களுக்கும் ஓகே தான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்த மாதிரி ஹேப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா ரெண்டு. அப்புறம் தம்பி எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? எனக்கு எப்போனாலும் ஓகே தான் ஆண்டி, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். அவ்வளோ அவசரம் தம்பிக்கு? அப்போ சரி, எப்போ மேரேஜ் வச்சுக்கலாங்க? அங்கிள் சொல்லுப்பா. இல்லை, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் நான் லண்டன் போகிறேன். வரத்துக்கு 2 இயர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அப்போ என் பையனை கூட்டிகிட்டு போயிடுவியா? ஆமாம் ஆண்டி, ஆனால் 2 இயர்ஸ் தானே, திரும்ப வந்துடுவோம். 2 வருஷம் என் பொண்ணை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னே தெரியல. நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போவோம் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ சரி, என்னங்க சொல்லுங்கள். சரி, அப்போ இன்றைக்கி வெனஸ்டே, நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாம். வர சண்டே மேரேஜ் வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஓகேங்க. ஜிம்மன் ரெண்டு உங்களை பார்த்து ஐப்ரோ விங் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி சைன் பண்ணுறீங்க. எனக்கு ஓகே அங்கிள். என்ன வயன்மா, உனக்கு எப்படி? எனக்கும் ஓகே. ஜிம்மன் அங்கிள், மறக்காமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அங்கிள். ஸோ நீங்கள் ஜிம்மன், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து பேசி சிரிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சரி அங்கிள், நான் கிளம்புறேன். என்னப்பா உடனே கிளம்புற? இல்லை அங்கிள், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆஃபீஸில் வேலை இருக்குது. ஓ அப்படியா, சரிப்பா. சரி, நான் கிளம்புறேன். வயன், என்னம்மா என்ன நின்றுட்டே இருக்க? போய் விட்டுட்டு வா. சரி அப்படின்ட்டு ஜிம்மனை வெளில கூட்டு வரீங்க. சரி ஜிம்மன், பார்த்து போயிட்டு வா. என்ன வெறுமணி அனுப்புகிற? அப்புறம் ஏதாவது கொடுக்கறது நீ இருக்க பாரு, ப்ளீஸ் வயன். சரி சரி அப்படின்ட்டு அவன் சிக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. என்னது இது கிஸ்ஸு? எனக்கு இதெல்லாம் பத்தாது. ஹாஹா, இங்கே பாருங்க ஜிம்மன் சார், இப்போ நீங்கள் சமத்து புள்ளியாக போவீங்களா? அப்புறம் உங்களுக்கு நிறைய கொடுப்பேனா? அட போடா. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் உங்களை அங்கேருந்து பார்த்துட்டே கிளம்பிடுறான். நீங்களும் சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பார்ட்டிக்கான ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா ரெண்டு, ஐயோ என் அழகு, என் குஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. போமா, எனக்கு வெக்கமாக வருது. ஐயோ இங்கே பாருடா பையன், இப்போவே வெக்கப்பட்டுட்டா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவோ வெக்கப்பட வேண்டியது இருக்குது. அம்மா சரிடி, ஜிம்மன் உனக்காக வெயிட் பண்ணுறாரு. பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகலாம் வா. சரி. உங்கள் அம்மாவும் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் செம்மையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க, பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மன் அங்கே காணோம். அம்மா, ஜிம்மன் எங்கம்மா? ஜிம்மன் அவர் எப்பவும் வந்துட்டாரே, காணுமேம்மா. இங்கே தாண்டி இருப்பார், நீ பாரு, நான் வந்துடுறேன். சரி. நீங்களும் அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் அங்கே இல்லை. சடனாக அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி உடனே டார்க் ஆகுது. இப்போ கரெக்டாக நீங்கள் நிற்கிற இடத்துல மட்டும் லைட்ஸ் ஆன் ஆகுது. அந்த லைட் உங்ககிட்டேருந்து ஒரு வே மாதிரி போகுது, போயிட்டு கரெக்டாக ஜிம்மன் மேலே நிற்கிது. ஜிம்மன், ஜிம்மன் எங்கே போன? வெயிட் வெயிட் வெயிட். என்ன? ஜிம்மன் ஒரு ஃப்ளவர் பக்கியோட உங்களை பார்த்து வாக் பண்ணிகிட்டே வரான். அவன் வர வர அந்த லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகுது. ஜிம்மன் உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். ஓய் பொண்டாட்டி, என்ன நீ அடிக்கடி கேட்பியே எனக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு?
ஸோ அதான் இப்போது அப்படின்ட்டு முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து ஐ லவ் யூ வயன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாடி? நீங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட சிம்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி எஸ்ன்னு நோட் பண்ணுறீங்க. சிம்மன் உங்கள் ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு விடுறான். அவன் எழுந்துட்டு உங்களை வயசோட ஹேக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். எல்லாரும் செம்மையாக கிளாப் பண்ணுறாங்க. பலூன்ஸ்லாம் பறக்குது. மேலே கலர் கலராக க்ராக்கர்ஸ்லாம் வெடிக்குது. சிம்மன் உங்களை பிடிச்சி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட்டு உங்கள் ரூமில் தான் சிம்மன் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ ஐ பொண்டாட்டி என்னடி பண்ணுற? என்ன பண்ணுவாங்க, தூங்க தான் போகிறேன். எது தூங்க போறியா? ஆமாம், என்னாச்சு? சரி டெரஸ்க்கு வா, எனக்கு உன்னை பார்க்கணும். இவ்வளோ நேரமாக உன் கூட தானே இருந்தேன். அது என்னவோ தெரிலடி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி இரு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு டெரஸ்க்கு தான் போகிறீங்க. சிம்மன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் போனதும் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து உங்களை ஹேக் பண்ணிக்கிறான். என்ன ஹஸ்பண்ட் சார், உடனே என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க? தெரிலடி, உன்னை பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இருக்கும் இருக்கும், எனக்கு ஒன்று கூடவே இருக்கணும் போல தோணுது. அப்படியா? என்ன ஆச்சு என் தங்க பிள்ளைக்கு? பயன் என்னடா? தேங்க்ஸ் டி. சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லாத எனக்கு இப்போது எனக்காக என் பொண்டாட்டி நீ இருக்க. என் லைஃப்பில் என்றைக்குமோ மிஸ் பண்ணவே மாட்டேன்டி. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் வருது. சிம்மன் உங்கள் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு இங்கே பார், நீ பார்க் சிம்மனோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது. உன் கண்ணிலேருந்து டிஎஸ் வரவே கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்னு. இங்கே பாரு அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸை அவன் 2 ஹேண்டால் ஹோல்ட் பண்ணுறான். நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். அப்படி போகிறதா இருந்தால் நான் செத்து போகிறதா தான் மட்டும்தான் இருக்கணும். ஜிமன் என்ன? ஜிமன் சாஃப்டாக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அந்த கிஸ் அப்படியே டீப்பாகுது. அந்த கிஸ்லேயே உங்கள் 2 பேரோட அப்படியும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஜிமன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பயன் நான் லேப்பில் படுத்துக்க வாடி. வா ஜிமன் அப்படின்ட்டு உங்கள் லேப்பில் அவனை படுக்க வச்சுக்கிறீங்க. அவனுக்கு ஹெட் ரப் பண்ணி கொடுக்குறீங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ரொம்ப டென்ஷனாக பேசுகிறான். பேசிட்டு உங்ககிட்ட வரான். பயன் நான் கிளம்புறேன், நீ போய் தூங்கு. எங்கே? ஒரு அர்ஜென்ட்டான வேலைடி, நான் உடனே லண்டன் போயாகணும். லண்டனா? ஜிமன் வேண்டாம். பயன் நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டி. ஜிமன் இன்னும் 2 நாளில் மேரேஜ் வச்சுக்கிட்டு போகிறேங்கிற. நான் திரும்ப வருவேன், நம்ம மேரேஜ் நடக்கும், புரியுதா? சிம்மன் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஸில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போகிறான். ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கல, அப்புறம் ஜிம்மன் பேசி புரிய வச்சுருப்பான். உங்களுக்கு அவன் போகிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஆகுது, நைட் ஆகுது. ஜிம்மன் கிட்டேருந்து ஒரு கால் கூட வரல. நீங்கள் கால் பண்ணால் அட்டனும் பண்ணல. உங்களுக்கு எதுவும் தப்பாகவே தோணிகிட்ருக்கு. நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க. லாஸ்ட் ரிங்கில் தான் அட்டன் பண்ணுறான். ஹலோ ஜிம்மன். வயன் உங்களுக்கு இப்போ தான் உயிரே வருது. ஏன் ஜிம்மன்? வயன் என்னடி ஆச்சு, எதுக்கு அழற? நீ கால் பண்ணல, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. எனக்கு என்னடி ஆக போகுது? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் தப்பாகவே தோணுதுடா. நீ எப்போ வருவ? வயன் எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ ஃபஸ்ட்டு அழுது நிறுத்து. சிம்மன் அது வயன் நான் உன் கூடவே தான் இருக்கேன், புரியுதா? எனக்கு உன்னை பார்க்கணும். எப்போ வருவ? நாளைக்கு நீ ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன், சரியா? வந்துடுவல்ல? என் மேல் நம்பிக்கை இல்லையா? நான் கண்டிப்பாக வருவேன், நம்பு. சரி. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரெடியாகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஜிம்மன் வந்துடணும்னு சொல்லிட்டு. அம்மா ஜிம்மன் வந்துடுவான்ல? உங்ககிட்ட என்னன்னு சொன்னா? நான் வந்துடுவேன்னு. அப்போ கண்டிப்பாக வருவா. சரி. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது வேகமாக ஜிம்மனோட பிஏ ஓடி வராரு. மேம் மேம் ஜிம்மன் சார். ஜிம்மன் வந்துட்டானா? ஜிம்மன் சார் வந்து எங்கே கீழே இருக்கானா? இரு நான் போய் பார்க்குறேன். ஜிம்மன் சார் வரமாட்டாரு மேம். என்ன? ஜிம்மன் சார் இனிமேல் வரமாட்டாரு மேம். என்ன சொல்கிற நீ?
ஏன் என்ன ஜிம்மன் ஏதாவது ப்ராங்க் பண்ண சொன்னானா? ஆ மேம், மார்னிங் ஜிம்மன் சார் கால் பண்ணாரு நான் கொரியா ரீச் ஆகிட்டேன்னு. ஆனால் காரில் வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மேம். என்ன சொல்கிற நீ? இல்லை இல்லை, நீ 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 போய் சொல்கிற. என் ஜிம்மனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. நீ போய் சொல்கிற. அவன் அவன் சொன்னா நான் வந்துடுவேன்னு. அவன் வருவான், எனக்கு எனக்கு தெரியும் மேம். சாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே ஜிம்மன் சார் வந்து, போதும் நீ போய் சொல்கிற. இங்கே இங்கே இங்கேருந்து போங்க, போங்கன்னு சொல்கிறேன்ல, போங்க எல்லாரும் இங்கேருந்து போங்க. நீங்கள் ஒரு பிளேஸில் போயிட்டு அமைதியாக உட்காடுறீங்க. உங்களால் ஜிம்மனோட பிஏ சொன்னதை நம்பவே முடியல. இல்லை இல்லை, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் ஆகியிருக்காது, எனக்கு தெரியும் ஜிம்மன், நீ வருவேன்னு. இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, பொய் பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜிம்மனோட பாடி ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுது. அவனுக்கு ஃபினரல் நடந்துட்டுருக்கு. உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க. பயம், கீழே வாமா. இல்லைம்மா, நான் 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 வரல. ஜிம்மன் வந்திருக்கான் பாருமா. ஜிம்மன் 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 அது அது ஜிம்மன் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களும் உங்களை அங்கேருந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபினரல் பாக்ஸ் கிட்ட. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மனோட பாடி ஃபுல்லாக எங்கேயுமே ரிவீல் ஆகலை, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இது 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 என் ஜிம்மன் இல்லை, என் ஜிம்மன் இல்லை அப்படின்ட்டு கத்திட்டே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை ஸ்டாப் பண்ண வராங்க. ஆனால் உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் என்ன ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடியுது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஜிம்மன் ஜிம்முன்னு சொல்கிறது, அவன் வருவான்னு வாசலே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பீங்க. யார்கிட்டையும் சரியாக பேசவே மாட்டீங்க, உங்கள் ரூம்குள்ளவே தான் இருப்பீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜிம்மன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நீங்கள் அதை இப்போ வரைக்கும் நம்பிட்டுருக்கீங்க. ஆனால் 5 years ஆகியும் ஜிம்மன் வரல. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஜிம்மன் ஃபோட்டோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா பையன், அம்மா உன் கையால் எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு தரையா? உன் கையால் சாப்பிடணும் போல் இருக்குது. உங்கள் அம்மா உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அம்மா உங்ககிட்ட தான்மா சொல்கிறேன். அம்மா பையன்மா, தோ 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 பண்ணித்தரேம்மா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுறது, ஹாப்பி டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ தான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறீங்க. நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதே ரொம்ப ஹாப்பியாகிடுது அவங்களுக்கு. நீங்கள் வெளியே வர்றதே இல்லை இல்லையா, அதனால கார்டன் ஏரியாவில் போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா ஹாலுக்கு வராரு. உங்கள் அம்மா 2, என்னங்க பையனில் என்கிட்ட என் கையால் குக் பண்ணி தரியான்னு கேட்டா. என்ன? ஆமாங்க, உன் கையால் எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குன்னு சொன்னான். அட, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? எத்தனை வருஷம் ஆச்சு என் பொண்ணு என்கிட்ட இப்படி கேட்டு. அவள் பழைய மாதிரி நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷந்தான். ஆமாங்க, சரி சரி நீங்கள் போங்க, நான் சமைக்கணும். ஆசையும் என் பொண்ணு கேட்டிருக்கா. அது சரி அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சிரிச்சுட்டு, நான் போயிட்டு வயனை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வராரு. நீங்கள் அந்த ஃப்ளாஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. வயன், அப்பா என்னம்மா இப்போ தான் மனசு வந்துச்சா இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுன்னு? நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. எவ்வளோ நாளாச்சு உன்னை இப்படி இந்த சிரிச்ச முகத்தோடு பார்த்து. இப்படியே சிரிச்சிட்டே இரு வயன், அப்பாவுக்கு அதான் வேணும். சரிப்பா. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் கொஞ்சம் நேரம் அந்த கார்டன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா குக் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் போயிட்டு சாப்பிட்றீங்க. அம்மா அம்மா போதும். அட என்ன வயன் நீ, அம்மா உனக்காக சமைச்சிருக்கேன், நீ நல்லா சாப்பிடு. சரிம்மா. அடியே இங்கே ஒருத்தர் இருக்கேன். முதல்ல என் பொண்ணுக்கு, அப்புறம்தான் உங்களுக்கு. பாடுறா. அந்த டே ஃபுல்லாக உங்கள் அப்பா உங்கள் அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா 2, வயன் என்னம்மா உன்னை இந்த மாதிரி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது வயன், நீ இதே மாதிரி இருக்கணும், அதான் அம்மாவுக்கு வேணும். சரிம்மா. உங்கள் அம்மா உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். சரிம்மா அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறீங்க. ரூம் டோர் கிட்ட நின்று உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போது ஒரு மிட் நைட் இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மன். வயன், ஜிம்மனை பார்த்ததும் உங்களுக்கு கை காலே ஓடல.
நீங்கள் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ நாளாடா உனக்கு என்னை தேடி வர்றதுக்கு? ஆ, நீ வருவேன்னு நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? சரி சரி வா அப்படின்ட்டு உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறான். நான் வரமாட்டேன்னு நினச்சியா? நான் இல்லை, எல்லாரும் சொன்னாங்க நீ வரமாட்டேன்னு. நீ செத்து போயிட்டு தான் கூட சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியும் என் ஜிமன் வருவான்னு. நான் சொன்னல உன்னை தேடி வருவேன்னு. ம், சரி ஜிமன், நீ வந்தது அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட நான் மார்னிங் சொல்லிக்கிறேன். ம், சரி ஜிமன், நான் உன் ஷோல்டரில் சாஞ்சிக்கவா? ஏய், இது என்ன கேள்வி? வா அப்படிங்கிறான். நீங்கள் ஜிமன் ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப நேரமாக கீழே வரவே இல்லை. உங்கள் அம்மா ரெண்டு உங்கள் ரூமுக்கு வராங்க. பயன், என்னம்மா இன்னும் எந்திரிக்கலையா? பயன், பயன், பயன் அப்படின்ட்டு கத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. உங்களுக்கு கிணறல் நடந்துட்டுருக்கு. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் செமையாக அழுதுட்ருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜ், நீங்களும் ஜிமனும் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமனை ரெண்டு பயன் கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? ம், ஜிமன் உங்கள் ஹேண்டில் ரிங்கை போட்டு விடுறான். நீங்களும் ஜிமனுக்கு ரிங்கை போட்டு விடுறீங்க. ஐ லவ் யூ பயன். ஐ லவ் யூ டு ஜிமன். ஜிமன் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு பயன் போகலாமா அப்படின்ட்டு ஹேண்டை நீட்டுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். இதை ஹாப்பி எண்டிங்னு நினைக்கிறீங்களா இல்லை சேட் எண்டிங்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாடா பாய், லவ் யூ ஆல்.